ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மற்றவர்களை பழிக்காதீர். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மகதம் அப்படிங்கிற ஒரு நாட்டை சந்திரன் அப்படிங்கிற ஒரு மன்னர் மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவர் எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே சூரிய உதயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற கிளம்புவாரு. அப்படி ஒரு நாள் அவர் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக தன்னோட அரண்மனையில இருந்த ஜன்னல் கதவுகளை திறக்கிறாரு. அப்ப சூரிய உதயத்துக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ, நம்ம சூரிய உதயத்தை பார்க்கணும்னு நினைச்சோம், போயும் ஒரு பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோட ஒரு வெறுப்போட டக்குன்னு திரும்புறாரு. அரண்மனையில இருந்த ஒரு தூண்ல மோதி அவரோட தலையில ரத்தம் கொட்டுது, தலையில காயம் ஏற்படுது. உடனே காலையில எந்திரிச்சோன்னு இந்த பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சனால இவ்வளவு துரதிருஷ்டமா இருக்கே இந்த நாள் அவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர கோபத்தோட தன்னோட அமைச்சரை கூப்பிடுறாரு. அமைச்சர்கிட்ட சொல்றாரு, நான் காலையில எந்திரிச்சோன்னே சூரிய உதயத்தை பார்க்கணும்னு நினைச்சேன், ஒரு பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சனால என்னோட தலையில காயம் ஏற்படுச்சு, எனக்கு ரத்தம் கொட்டுது, அதனால அந்த பிச்சைக்காரனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க, அவனுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த அரண்மனையில இருக்க அந்த அதிகாரிகளும் அந்த பிச்சைக்காரனை போய் கூட்டிட்டு அரசர் முன்னாடி அரசவையில நிறுத்துறாங்க. உடனே அரசர் கோபத்தோட, நான் எப்பவுமே காலையில சூரிய உதயத்தை பார்ப்பேன், இன்னைக்கு தெரியாதனமா ஓ முகத்துல போய் முழிச்சிட்டேன், உன் முகத்துல முழிச்சனால இந்த நாளே எனக்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நாளா அமைஞ்சிருச்சு, எனக்கு காலையிலே இரத்த காயம் ஏற்பட்டுருச்சு, அதனால இனிமே நீ இந்த அரண்மனையை சுத்தி நீ நடமாடவே கூடாது, உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட வருத்தமும் இல்லை, பயப்படவும் இல்லை. அரசன் முன்னாடி நின்றுக்கிட்டு ரொம்ப அரசரை பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே அரசருக்கு கோபம் தலைக்கு மேல ஏறுது. என்னடா இது, நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்றேன், நீ என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. அதுக்கு பிச்சைக்காரன் சொல்றான், அரசே, நீங்க காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய உதயத்தை தான் பார்ப்பீங்க, சரிதான், நான் அதை ஒத்துக்கிறேன், இன்னைக்கு என் முகத்துல நீங்க முழிச்சேன்னு சொன்னீங்க, அதனால உங்களுக்கு தலையில இரத்த காயம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு, தலையில அடி மட்டும்தான் பட்டுச்சு, ஆனா நான் காலையில எந்திரிச்சோன்னே உங்க முகத்துல முழிச்சிட்டேன், அதனால இன்னைக்கு எனக்கு மரண தண்டனை, என் உயிரே போக போகுது, அதை நினைச்சேன், சிரிச்சேன், அப்ப நான் துரதிர்ஷ்டசாலியா அல்லது நீங்க துரதிர்ஷ்டசாலியா? உங்க முகத்துல முழிச்சனால எனக்கு உயிரே போக போகுதே அப்படின்னு நினைச்சு ஏளனமா சிரிச்சாராம். அப்பதான் அரசர் தன்னோட தவற நினைச்சு வெக்கி தலை குனிஞ்சாராம். நம்ம எண்ணங்கள் ரொம்ப தவறானது, நம்ம இவர் முகத்துல முழிச்சனாலதான் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறத ரொம்ப ரொம்ப தவறான செயலை நம்ம செய்ய போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அவனுக்கு நிறைய பொற்காசுகளையும் கொடுத்து நல்லபடியா அனுப்பி வச்சாராம். அதே போலதாங்க நம்ம மனிதர்களாகிய நம்மளும் சில பேரும் இந்த அரசர் மாதிரியே இருப்போம். எது பண்ணாலும் அபசகுணம் ஆயிடும், பூனை குறுக்க போச்சுன்னா தடங்கள் வந்துடும், வேற ஏதாவது ஒரு தப்பான இது பார்த்தோம்னா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செயல்களை செய்யாமையே விட்டுறோம், அல்லது இந்த மூட நம்பிக்கையினால ஒரு நல்ல விஷயத்தை கூட நல்ல செயல்களை கூட பண்ணாமையே போயிடுறோம் வாழ்க்கையில. அப்படி இல்லாம நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயல்களும் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான், எல்லாமே நம்மளோட எண்ணம் மட்டும்தான் காரணம். நம்ம நல்லதே நினைச்சோம் அப்படின்னா எல்லா காரியங்களும் எல்லா செயல்களும் நல்லதாவே முடியும்னு சொல்லி நம்புவோம். ஓகே, இந்த கதை அதை தான் சொல்ல வருது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.